இந்த 3வது மாதத்தையில பாண்டிச்சேரி எல்லை இந்த அருள்மிகு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவில் 2004 நம்ம கோவில் தொடங்கினோம். சாமியுடைய திருவருள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், நாம் இருந்த தவத்தின் வலிமையின் காரணத்தினால் சாமியுடைய குரல் அசரீரியாக எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கும். அந்த அசரீரி குரலை நாம் சரியாக கவனித்து பார்க்கும் பொழுது தெய்வத்தின் ரூபம் தெரியும். அந்த ரூபம்தான் இந்த கருப்பசாமியினுடைய உருவம். ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய மனதை சாமியிடம் செலுத்தி கேட்கிற பொழுது அவர்கள் என்ன கேட்டு வந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு அசரீரியாக என் செவியில் சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை தான் இந்த பொதுமக்களுக்கு சொல்லி அவர்களுடைய மன துன்பங்களையும் வேதனைகளையும் நாம் களைந்து கொண்டு இருக்கிறோம். இந்த சாமியுடைய வாக்கை தவிர மனிதனாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதில் ஒன்றுமே கிடையாது. அதனால் சாமி சொன்னால் சொல்லுவோம், இல்லை என்றால் இல்லை. இப்படி இந்த வாக்கினுடைய சக்தியினால் பல பேர்களுடைய வாழ்க்கை நல்லாக மலர்ந்திருக்கிறது, பல பேர்களுடைய நோய் தீர்ந்திருக்கிறது, அங்க இனங்கள் மாறியிருக்கிறது, அறியாமைகள் விலகி இருக்கிறது, இனம் துன்பம், கஷ்டங்கள், கடன்கள், துன்பங்கள் இவைகளிலெல்லாம் இருந்து மக்கள் விருத்தி அடைகிறார்கள். அப்படி ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய கோயில் தான் இந்த வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி கோயில். இப்பொழுது இந்த கோயிலில் வாரம் வெள்ளிக்கிழமைகள் அன்னதானம் நடக்கு, பௌர்ணமி தோறும் அன்னதானம் நடக்கு, மக்களுடைய குறை தீர்ப்பதற்காக அருள்வாக்குகள் நடக்கிறது. மக்களுக்கு மன ரீதியாக அவர்களுடைய உள் உணர்வுகளை புரிந்துதான் தெய்வம் இந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை நலவடைவிக்கிறது. இந்த ஸ்தலத்துக்கு ஒரு வணக்கம் செலுத்திட்டு போனாலே அவர்களுடைய உள்ளத்துக்கும் உணர்வுக்கும் ஒரு மாபெரும் மாற்றம் இருக்குது. இதுவரை உள்ள ஒரு மாபெரும் அனுபவம். அந்த மாற்றத்தினுடைய பலனின் அடிப்படையில் பல பேர்கள் இங்கு நடத்தக்கூடிய அன்னதானத்துக்கு அவர்களே மனமும் செய்து அன்னதானத்தை நடத்துகிறார்கள். சாமிக்கு பூஜை புனஸ்கார அலங்காரங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்கிறார்கள். பக்தர்கள் நிறைய இந்த பலனை அனுபவித்து பல தான தர்மங்களை அவர்கள் செய்கிறார்கள். காரணகர்த்தாவின் கருவியாக நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆகையினால் இந்த ஸ்தலம் மக்கள் குறை தீர்க்கும் ஒரு மாபெரும் புண்ணிய ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் வணங்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் உள்ளுணர்வும் உள்ளமும் தன்னுடைய சுயவாழ்வில் இருக்கின்ற வேதனைகளும் கண்டிப்பாக மாற்றமடைந்து ஒரு தெளிந்த வாழ்க்கையை வழிவகுக்கிறது என்பதற்காக இந்த கோவிலுக்கு வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி என்னும் ஒரு மாபெரும் சிறப்பு பெயரை நாம் கொடுத்து அழைத்து கொண்டு இருக்கின்றோம். சாமியுடைய திருவருள் மிகவும் மெய்யானது. கருப்பசாமி என்னுடைய திருநாமமாக இருந்தாலும் ஸ்ரீராமருடைய பிள்ளை லவன் குசன் என்னும் அவதாரத்தில் குசன் என்னும் ரூபகத்திலேயே இந்த சாமியை வணங்கக்கூடிய காரணத்தினால் இவருக்கு நம்ம கடாய் வெட்டுவதில்லை, அந்த கடாய் வெட்டி மாமிசத்தை படைப்பாக போடுவதில்லை. இந்த மாதிரி நிலைகளிலிருந்து மாறுபட்டிருக்கிறோம். கருப்பசாமி அருள் ஆடக்கூடியவர்கள் அனைவரும் போதைகளை குடிக்கிறார்கள். அந்த போதைகளின் வாயிலாக அருள் சக்தி நிறைய கூடுவதாக மக்களுக்கு சொல்லுகிறார்கள். அது எந்த விதத்தில் சரி தவறு என்று சொல்ல எனக்கு அதற்கு உரிமை இல்லை, அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. ஆனால் நான் கருப்பசாமி அருளை சுமக்கக்கூடிய நானோ குடிப்பதும் இல்லை, குடியை நான் அங்கீகரிப்பதும் இல்லை, என் பக்தர்கள் குடிப்பதை நான் ஏற்பதும் இல்லை. ஆனால் அவதாரத்தின் மகிமையின் காரணத்தினால் சாமிக்கு மதுக்கள் படைப்பதுண்டு. இது மட்டும்தான் உண்மை. கனி வகைகளும் அன்னதானங்களும் அன்ன போஜனங்களும் விதவிதமான அன்னங்களும் சாமிக்கு படையலாக நாம் செலுத்துவது வழக்கம். வாசம் மிகுந்த மலர், வண்ண மிகுந்த தோரணங்கள், இப்படிப்பட்ட வாசனை திரவியங்கள்லாம் சாமிக்கு மிகவும் பிடித்தது. இவள் தான் இந்த இடத்தில் யாரும் கண்ணீர் வடிக்கக்கூடாது என்பது என்னுடைய பிரார்த்தனையின் முதல் லட்சியம். யார் மனங்கலங்கி வருகிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அவர்களுடைய உள்ளம் துயரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவே இந்த ஸ்தலத்தில் அவர் எழுந்து அருளியிருக்கிறார். காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, அவருடைய அவதாரம் ஸ்ரீராமன், அவருடைய பிள்ளை ஸ்ரீ கருப்பசாமி. ஆகையினால் மக்களின் நலம் காக்கும் தெய்வமாய், வழிகாட்டும் தெய்வமாய் அவர் இங்கு வாழ்வழித்து கொண்டிருக்கிறார். அவருடைய திருநாமத்தை, அவருடைய திருப்பாதத்தை, திருமுகத்தை பார்த்து தரிசனம் செய்து நினைத்து உணர்பவர்களுக்கு நினைத்தவையெல்லாம் நடக்கும், நல்லவைகளை நினைக்க அவர் வழிகாட்டுவார்.
வாழுகிறேன், வாழ்வோம், வாழ்த்துகிறேன். புனிதம், புண்ணியம், சங்கமம், சமர்ப்பம், சரணம். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம்